போதை பழக்கத்திலிருந்து மாணவர்கள் விடுபட என்சிசி போன்ற அமைப்புகளில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும். கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவுரை. கடற்கரை காந்தி திடலில் ஹஜ் பெருநாள் தொழுகை, ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பிரார்த்தனை. ரெஸ்டோ பார் விவகாரத்தில் முதலமைச்சரிடம் புகார் தெரிவிக்காமல் அமைச்சர் ஆளுநரிடம் புகார் தெரிவித்தது ஏன்? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி. புதுச்சேரி பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுபான கடைகளும் ரெஸ்டோ பார்களும் அகற்றப்படும் என துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தேசிய மாணவர் படை இயக்குநரகம் சார்பில் சமுத்திர சக்தி கடல் சாகச பயணம் ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கடல் சாகச பயணம் ஜூன் 7ஆம் தேதி தொடங்கி இன்று வரை 11 நாட்கள் நடைபெற்றது. பாய்மரப் படகில் புதுச்சேரியிலிருந்து கடலூர், பரங்கிப்பேட்டை, பூம்புகார் வழியாக காரைக்காலை இக்குழு அடைந்தது. அங்கிருந்து மீண்டும் அதே வழியில் புதுச்சேரி திரும்பினர். 3 பாய்மரப் படகில் 60 என்சிசி மாணவ மாணவியர் பயணித்தனர். இதன் நிறைவு விழா புதுச்சேரி மீன்பிடித்துறை முகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமை ஏற்க தேசிய மாணவர் படை இயக்குநரகம் சார்பில் தேங்காய்திட்டு மீன்பிடித்துறை முகத்தில் சமுத்திர சக்தி கடல் சாகச பயணம் நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்ற என்சிசி மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போதை பழக்கத்திலிருந்து மாணவர்கள் விடுபட என்சிசி போன்ற அமைப்புகளில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றார். ரெஸ்டோ பார்களை அகற்ற அமைச்சர் சாய் சரவணகுமார் வைத்துள்ள கோரிக்கை குறித்து எழுப்பிய கேள்விக்கு, புதுச்சேரியில் நீண்ட நெடுங்காலமாக மதுபான கடைகள் உள்ளன. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் ரெஸ்டோ பார்கள் அகற்றப்படும். மதுபானத்தை போதைப் பொருளோடு சேர்க்க வேண்டாம். போதைப் பொருளை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்துள்ளது. போதைப் பொருட்கள் எங்கு இருந்தாலும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். அவற்றை அகற்ற கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். போதைப்பொருள் நடமாட்டம் குறைந்து வருகிறது என்பதை மக்களின் மூலம் நான் அறிந்து வருகிறேன். போதைப் பொருளை முழுவதும் ஒழிக்க நடவடிக்கை தொடரும். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வு குறித்து திமுகவும் காங்கிரசும் புகார் கூறுவது குறித்து கேட்டதற்கு, தமிழகத்தை விட புதுச்சேரியில் மின்கட்டணம் குறைவுதான். தமிழகத்தை விட எந்த இடத்தில் அதிகம் என கூறுங்கள், நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு துறைகளில் எந்தெந்த துறையில் தவறு நடந்தாலும் அவற்றின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அந்த பகுதியினுடைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நான் பொதுமக்களின் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறேன். முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதா என்றால் இல்லை என்கின்ற யதார்த்தத்தையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். கடுமையான இந்த நடவடிக்கைகள் தொடரும். குழந்தைகளுக்குரிய சத்து உணவு வழங்கப்படும். அவர்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்க. செமஸ்டர் தேர்வு தொடர்ந்து நம்ம பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினால தாமதமாக நடத்தப்படுது. தேர்வு முடிவுகளும் தாமதமாக தான் வருது. இதனால வேலை வாய்ப்புக்கு போறது, உயர்கல்வி படிக்கிறது ரொம்ப தாமதம் ஏற்படுது. இந்த ஆண்டு முதல் அது போன்று நடப்பதற்கான வாய்ப்பில்லை. புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற ஹஜ் பெருநாள் தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இப்ராஹிம் நபி வாழ்க்கையில் அவர் செய்த தியாகங்கள் தான் இந்த பெருநாளில் போற்றப்படுகின்றது. இப்ராஹிம் நபி போன்று கொள்கை உறுதியோடு வாழ்வதற்கு இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையின் போது உறுதி ஏற்பது வழக்கமாக உள்ளது. இப்பெருநாளில் ஒரு அங்கமான குர்பானி பிராணிகளின் இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் வழங்கி இஸ்லாமியர்கள் மகிழ்வுடன் கொண்டாடி இப்ராஹிம் நபி ஒரு அழகிய முன்மாதிரி என்பதை அனைவரும் வெளிப்படுத்துவர். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டுதோறும் பக்ரீத் பண்டிகையின் போது ஏராளமான கிறிஸ்தவர்கள் கடற்கரை சாலையில் சிறப்பு தொழுகையில் ஈடுபடுவது வழக்கம். அதன்படி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாநில செயலாளர் அன்சாரி பெருநாள் பேருரை ஆற்றினார். இந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழந்தைகள் முதியோர்கள் கலந்து கொண்டனர். தொழுகையும் பெருநாள் உரையும் முடிந்த பிறகு இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். முதலமைச்சருக்கும் பாஜக அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே மோதல் போக்கு உருவாகியுள்ளதா? ரெஸ்டோ பார் விவகாரத்தில் முதலமைச்சரிடம் புகார் தெரிவிக்காமல் ஆளுநரிடம் புகார் தெரிவித்தது ஏன் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். ஆனால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்பில் பங்கேற்காமல் புறக்கணித்துள்ளார். இதிலிருந்து பாரதிய ஜனதாவுக்கும் என்ஆர் காங்கிரசிற்கும் கருத்து வேறுபாடோ, கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அனைத்து மாநில பாரதிய ஜனதா முதல்வர்களும் கூட்டணி கட்சி முதல்வர்களும் பங்கேற்ற நிலையில் ரங்கசாமி மோடியின் பதவியேற்பை புறக்கணித்தது கேள்விக்குறியாக உள்ளது. ரங்கசாமி எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து நடைபெறும் நிகழ்வுகள்
பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர் ரகசிய பேச்சுவார்த்தை, கட்சித் தலைவருக்கு வைத்த கோரிக்கைகள், அவசரமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களை முதலமைச்சர் விருந்துக்கு அழைத்தது எல்லாம் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணியில் பிரச்சனை நடந்து கொண்டிருப்பது தெளிவாக தெரிகிறது. கூட்டணியில் குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் உணர ஆரம்பித்துள்ளனர். அதுபோல் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்கட்டண உயர்வை ரத்து செய்வதுடன் ப்ரீபெய்டு மீட்டர் முறையையும் ரத்து செய்ய வேண்டும். விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்ததை அடுத்து ஆய்வுக்குழு கூட்டத்தில் தலைமைச் செயலர் தமிழர்கள் திறமையில் குறைந்தவர்கள் என அதிகாரிகள் மத்தியில் பேசியுள்ளார். சூரத் குழுவை புதுச்சேரிக்கு வரவழைக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களை விமர்சித்தது அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. தலைமைச் செயலர் தமிழ் சமூகத்தை குறை கூறியுள்ளது பற்றி கட்சி தலைமையுடன் பேசி அடுத்த கட்ட முடிவை எடுப்போம். விஷவாயு விவகாரத்தில் நிரந்தர தீர்வுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நிபுணர் குழு வந்து பார்த்து மாற்று நடவடிக்கை எடுக்கும் பணியை செய்ய வேண்டும். ஆய்வுக்குழு வந்தால்தான் பரிகாரம் கிடைக்கும். ஆட்சியாளர்கள் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். புதுச்சேரியில் 6.2 டன் சந்தனக்கட்டை, சந்தனத்தூள் தமிழக வனத்துறையால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் நடத்த துறைகள் அனுமதி உரிய முறையில் பெறப்பட்டுள்ளதா என்பதை அரசு தெரிவிக்க வேண்டும். இதில் கேரளம், தமிழகம், புதுச்சேரி ஆகிய 3 மாநிலங்கள் சம்பந்தம் இருப்பதால் சிபிஐ விசாரணைக்கு வழக்கை மாற்ற வேண்டும். ரெஸ்டோ பார் தொடர்பாக கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆளுநரிடம் புகார் தெரிவித்துள்ளார். அவர் ஏன் முதலமைச்சரிடம் மனு தரவில்லை? முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் கருத்து வேறுபாடு உள்ளதா? இனியாவது முதல்வர் ரங்கசாமி பள்ளி மக்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் உள்ள ரெஸ்டோ பார்டுகளை மூடுவாரா என கேள்வி எழுப்பினார். மின்சாரத்தை தனியாரிடம் ஒப்படைக்கின்ற அந்த முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் குறைத்து ஏற்கனவே உள்ளது போல கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை. பாகூர் குருவிநத்தம் பகுதியில் புதிய கூடைப்பந்து மைதானத்தை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். பாகூர் குருவிநத்தம் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இந்திய பொது காப்பீட்டுக் கழகத்தின் சமூக பங்களிப்பு நிதியின் மூலம் சிஎஸ்ஆர் ஃபண்ட் ரூபாய் 30 லட்சம் செலவில் கூடைப்பந்து மற்றும் பேட்மிண்டன் மைதான திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி வைத்து மைதானத்தை திறந்து வைத்து உரையாற்றினார். மேலும் பள்ளிக்கு புதிய பெஞ்ச் கல் வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பொது காப்பீட்டுக் கழகத்தின் இயக்குநர் சிவகுமார், பொது மேலாளர் ஜெயஸ்ரீ, பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி மோகன் மற்றும் சிஎஃப்டிஐ நிர்வாகிகள் ரேஷ்மா, சித்திரலேகா மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் சாலை தாமரைக்குளம் அருகில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் சாலையில் உள்ள தாமரைக்குளம் அருகில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கு ரூபாய் 15,62,000 மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதிய குறுக்கு பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பாஜக பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி கென்னடி நகர் எஸ்பி சத்திரம் முதல் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு வீரம்மா காளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கென்னடி நகர் ஸ்ரீ சுயம்பு வீரம்மா காளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கடந்த 14ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இதில் மங்கள இசை, கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம், அக்னி காரியம், அம்மனுக்கு யாகசாலை பூஜைகள் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து 4 கால யாக பூஜை முடிந்து யாத்ரா தானம், கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதனையடுத்து மூலவர் விமானங்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ வீரம்மா காளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம், அதனையடுத்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி சிவஞான காளி சித்தன், தினகரன் சுவாமி மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா கழகத்தின் தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாக குழுவில் காலியாக இருந்த பல பொறுப்புகளுக்கு கட்சி தலைவரால் நிர்வாக குழுவின் ஒப்புதலோடு சமீபத்தில் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் முறைப்படி இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட விழா
ஹோட்டல் சர்க்குருவில் நடைபெற்றது. அறிமுக விழாவில் மாநில துணைத் தலைவர்களாக நித்யானந்தம் ஆனந்த், செயலாளர்களாக ரவிக்குமார், டாக்டர் ஜான் பிலிப்ஸ், டாக்டர் மோகனசுந்தரம், சிவகுமரன், இணைச் செயலாளராக இளங்கோவன், துணைச் செயலாளராக வேதராமன், ராதாகிருஷ்ணன், சித்தானந்தம், கஜேந்திர பாஸ்கர், கலியபெருமாள், சுப்பிரமணியன், ரகுபதி, உதவி செயலாளர்களாக இதயவேந்தன், விஜயகுமார், முருகன், ரகு, கருணாநிதி, செயற்குழு உறுப்பினர்களாக சுப்பிரமணியன், டாக்டர் சுப்ராயலு நாயுடு, தினகரன், புருஷோத்தமன் ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்கள் இன்று கழக உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். இவர்களோடு புதியதாக நியமிக்கப்பட்ட ஆதிதிராவிடர் நல அணி தலைவராக ரஞ்சித்குமார், துணைத் தலைவராக துளசிங்கம் உள்ளிட்ட 10 உறுப்பினர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கிய சால்வை அணிவித்து கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அறிமுகம் செய்து வைத்து பேசினார். விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் வரவேற்று பேசினார். சேர்மன் RL வெங்கட்ராமன் நோக்குவரையாற்றினார். உறுப்பினர்கள் கலந்து கொண்ட பயனுள்ள கலந்துரையாடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இறுதியாக பொருளாளர் முனைவர் பெண்ணியம் செல்வகுமார் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் தற்போதைய நிர்வாகிகள் மாநில செயலாளர் பரந்தாமன், உதவி செயலாளர் ஆண்டாள், மீனவரணி தலைவர் சந்திரன் மற்றும் அணி உறுப்பினர்கள், மகளிரணி தலைவி விமலா, பெரியாண்டி மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அப்பதான் நாம நினைக்கக்கூடிய அந்த உரிமை, நாம நினைக்கக்கூடிய ஒற்றுமை, நாம நினைக்கக்கூடிய அந்த பிணைப்பு அப்பதான் நமக்கு அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஒருத்தவங்களை முன்னிறுத்தி இன்னொருத்தவங்களை பின்தள்ளக்கூடிய வேலையை செஞ்சோம்னா நம்ம கட்சி முன்னேற. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க தான் நமக்கு முக்கியம், இவங்க கிட்ட நம்ம செஞ்சுப்போம் அப்படின்னு நினைச்சா மீதி எல்லாரும் முக்கியமில்லாதவர்களா போயிடும். புதுச்சேரியைச் சேர்ந்த பெண்ணுக்கு தங்க பரிசு பொருட்கள் அனுப்பியுள்ளதாக கூறி 2,21,000 ரூபாய் நூதன மோசடியில் ஈடுபட்டவர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை காமன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் தேவசேனா. இவரிடம் அறிமுகம் இல்லாத மர்ம நபர் முகநூலில் பழக்கமாகியுள்ளார். அதன் அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்பு தேவசேனாவின் மகனுக்கு ஒரு பரிசு பொருள் பார்சலாக அனுப்பியுள்ளதாக அந்த நபர் கூறினாராம். இதன் பின்னும் மர்ம நபர் தொடர்ந்து தேவசேனாவுடன் முகநூல் மூலம் பேசி வந்துள்ளார். தான் அனுப்பிய பரிசு பொருள் பார்சலில் நிறைய தங்கம் இருப்பதாகவும் இதற்கு வரித்தொகை செலுத்த வேண்டும் எனவும் மர்ம நபர் கூறியுள்ளார். மர்ம நபர் பேசியதை நம்பிய தேவசேனாவும் ரூபாய் 2,21,000 அந்த நபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். ஆனால் பரிசு பொருள் வந்து சேராததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தேவசேனா இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். ஆரோவில் அருகே மின்கம்பம் சாய்ந்ததில் படுகாயமடைந்த வாலிபர் சிகிச்சை பலனின்றி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் சஞ்சீவி நகர் பகுதியை சார்ந்தவர் கந்தன், கூலி தொழிலாளி. இவரது மகன் அவினாஷ், வயது 20. இவர் தனது வீட்டிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் திருச்சிற்றம்பலம் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டக்கரை அருகே வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென பழமை வாய்ந்த பனைமரம் சாலை ஓரத்தில் உள்ள மின்கம்பத்தில் விழுந்தது. இதில் மின்கம்பங்கள் சாய்ந்து விழத் தொடங்கின. இதில் அவ்வழியாக வந்த அவினாஷ் மேல் மின்கம்பம் விழுந்ததில் பலத்த காயமடைந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவினாஷை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சாலை சென்ற வாலிபர் மீது மின்கம்பம் விழுந்து இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த அனைத்து உபகரணங்களையும் வழங்கிய வழக்கறிஞர் ஐயப்பன் மாணவர்களிடம் தீய பழக்கங்களை கற்றுக்கொள்ளாமல் வாழ்வில் படித்து மிகப்பெரிய பதவியில் அமர வேண்டும் என அறிவுறுத்தினார். புதுவை முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழக்கறிஞர் ஐயப்பன் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். மேலும் மாணவர்களிடம் தீய பழக்கங்களை கற்றுக்கொள்ளாமல் வாழ்வில் படித்து மிகப்பெரிய பதவியில் அமர வேண்டும், லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் தனியார் பள்ளிகளில் பள்ளி நிர்வாகம் அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்குகிறது. பெற்றோர் இல்லாத மாணவர்கள், தந்தை இல்லாத மாணவர்கள் அதிகம் பதிவு செய்வதால் அவர்களுக்கு கிடைக்க வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். வரும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களும் அலுவலகத்தில் இருக்கும் எனவும் அலுவலக பதிவேட்டில் தங்கள் பெயரை பதிவு செய்து அவர்களை எடுத்துச் செல்ல மாணவர்களையும் அவருடைய பெற்றோர்களையும் அவர் கேட்டுக்கொண்டார். காரைக்காலில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை உலக அளவில் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாகும்.
இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது. இந்நிலையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையொட்டி இன்று காரைக்காலில் உள்ள பெரியப்பள்ளி, கீதர்பள்ளி, மெய்தீன்பள்ளி என மாவட்டத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இத்தொழுகை முடிந்தவுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். காரைக்கால் அடுத்த வடமரைக்காடு ஸ்ரீ உச்சிமா காளியம்மன் ஆலயத்தில் காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் ஆனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு வடமரைக்காடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உச்சி மகா காளியம்மன் ஆலயத்தில் மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மூலவருக்கு வெள்ளி கவசமும் உற்சவருக்கு பலவண்ண மலர்களால் அலங்கரித்து காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதனையடுத்து ஸ்ரீ உச்சி மகா காளியம்மனுக்கு சகசிரநாம அர்ச்சனை, மகா தீபாராதனையும் நடைபெற்றது. ஆனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலித்த ஸ்ரீ உச்சி மகா காளியம்மனை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வீதி உலாவின் போது ஸ்ரீ நவக்கிரக பவள காளியம்மன் ஆட்டத்துடன் ஸ்ரீ அம்பாள் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கலைமாமணி கிருத்திகா ரவிச்சந்திரனின் மாணவியான சியான்ஷிகா ராஜுவின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாட்டிய சக்ரா டெம்பிள் ஆஃப் டான்ஸ் வழங்கும் ராஜு மாரிமுத்து மற்றும் மோனிஷா ராஜு ஆகியோரின் மகளும் கலைமாமணி குரு முனைவர் கிருத்திகா ரவிச்சந்திரனின் மாணவியுமான சியான்ஷிகா ராஜுவின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா கம்பன் கலையரங்கத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் கௌரவ விருந்தினராக புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி ஆச்சாரியா சூடமணி, காலா தர்ஷன் இயக்குனர் ஜெயந்தி சுப்பிரமணியம் மற்றும் ஸ்ரீ சரவணன் அருள் நாட்டியாலயாவின் இயக்குனர் கலைமாமணி சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தொடர்ந்து சியான்ஷிகா ராஜுவின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அவரது தங்கை ஸ்ரேயங்கா ராஜு மற்றும் அவரது குடும்பத்தினர், ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பரதநாட்டியத்தை கண்டுகளித்தனர். புதுச்சேரி பிருந்தாவனத்தில் ஐபாப் ஆடியோ என்ற மினி திரையரங்கை நடிகை மதுமிதா திறந்து வைத்தார். புதுச்சேரி பிருந்தாவனம் 3வது குறுக்கு தேர்வில் ஐபாப் ஆடியோ என்ற மினி திரையரங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகை மதுமிதா மினி திரையரங்கை திறந்து வைத்தார். இதில் மினி திரையரங்க உரிமையாளர் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள், நண்பர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த மினி திரையரங்கில் குழு வசதியுடன் சொகுசாக அமர்ந்து படம் பார்க்கும் வகையில் இருக்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 15 முதல் சுமார் 20 பேர் வரை திரையரங்கில் அமர்ந்து திரைப்படத்தை கண்டுகளிக்கலாம். அதேபோன்று நவீன தொழில்நுட்பத்தின் கூடிய சவுண்ட் எஃபெக்டுடன் இந்த தியேட்டர் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6630 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 92 ரூபாய் 60 காசுகள். போதை பழக்கத்திலிருந்து மாணவர்கள் விடுபட NCC போன்ற அமைப்புகளில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும். கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் அறிவுரை. கடற்கரை காந்தி திடலில் ஹஜ் பெருநாள் தொழுகை, ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பிரார்த்தனை. ரெஸ்டோ பார் விவகாரத்தில் முதலமைச்சரிடம் புகார் தெரிவிக்காமல் அமைச்சர் ஆளுநரிடம் புகார் தெரிவித்தது ஏன்? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி. இணைய வழியில் ஏமாற்றும் வேலை அதிகரிப்பு, தெரிந்தே ஏமாறும் பொதுமக்களின் அவலம். ஆரோவில் அருகே மின்கம்பம் சாய்ந்ததில் வாலிபர் பலி, பனைமரம் சாய்ந்ததால் விபரீதம்.